லாஸ்ட்டாக ஆர்டிக்கல் தானே சப்மிஷன் சொன்னீங்க சார், அப்புறம் பிடிஎஃப்பும் ஸ்லைடும் சொன்னீங்க. சரி, ஓகேங்க. உங்கள் ஸ்க்ரீன் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஆ ஓகே. ஸோ இப்போ பிபிடி ரெடி பண்ணி வைக்கீங்களா? பண்ணிடுறேன் சார். குட். அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எனக்கு நீங்கள் ப்ளேஸ் பண்ணியாச்சா? பேஸ் பண்ணிட்டேன் சார். கொஞ்சம் காட்டுங்க. இல்லை பேக் லிங்கோட பேஸ் பண்ணுமா சார்? ஆமாம். ம். ஓகே. வேற? ஓகே, குட். ஸோ இது இப்படி பண்ணலாம். இல்லை லாஸ்ட்டாக ஒரு ஸ்லைடை நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்லைடை வச்சு நம்ம வந்து தேங்க்யூன்னு போட்டு அதுலேயும் நம்ம வந்து ஒரு பேக் இன்ஸ்டம் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? சரிங்க சார். சரி, ஓகே. இப்போ பிடிஎஃப் பிபிடி சப்மிஷன் சைட்ஸ்னு போடுங்க. எஸ். அதை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைடை ஓப்பன் பண்ணுங்க. ம். சைன் அப் பண்ணுவா? பண்ணுங்க. இல்லை அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். சைன் அப் வித் கொடுங்க. இங்கே அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா சார்? ஸ்லைட் ஷேர்லேயே பண்ணுங்க. கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க. ஆர்டிக்கல் சப்மிஷனுக்கு சில சைட்ஸ் வந்து 8 வீக்ஸ் அப்ரூவல் சொல்லியிருந்தாங்க. கேக்குது. ஆர்டிக்கல் சப்மிஷனுக்கு சப்மிட் பண்ணேன் சார். ஆனால் சில சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிலதில் வந்து 8 வீக்ஸ் ரிவ்யூ பண்ணல, இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஓகே. இதில் வந்து பண்ணிட்டாங்க. ம். இதுலையும் போட்டு சரி. அதான் சொல்லல, எப்பவுமே நம்ம பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா 5% தான் வந்து அப்ரூவலுக்கு வந்து உள்ளே வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஆ அது இன்னும் அந்த பேக் லிங்க் வந்து ஒன்று தான் சார் காமிக்குது அந்த சைட்டில். கூகுள் அந்த கோர்ஸ் டேட்டை நம்ம பேக் லிங்க் பண்ணோம்ல சார். அதெல்லாம் வந்து டைம் ஆகுங்க கொஞ்சம். இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து தான் உங்களுக்கு காட்டும். ம். டெய்லி ப்ராசஸ் கிடையாதுல்ல, க்ராலிக் ப்ராசஸ். ம். இந்த மாதம் பண்ணுறது அடுத்த மாதம் ரெஃப்ளெக்ட் ஆகும், அடுத்த மாதம் பண்ணுறது அடுத்த மாதம் ரெஃப்ளெக்ட் ஆகும். அதனால எஸ்இஓ ப்ராசஸ் வந்து 6 months கேட்குறாங்க டைமிங். ம். வேறு சைட் ஓப்பன் பண்ணுங்க.
இதை ரீநேம் பண்ண மாதிரி இதே ஓகேவா சார்? அதே ஓகே, அதே ஓகே. டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுங்க. இதுலேருந்து எடுத்து போடுவா சார்? இதில் எடுத்து போடுங்க போதும். கீவேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பக்காவாக கொடுங்க, அப்போ தான் சர்ச்சில் நம்ம வந்து டிஸ்பிளே ஆகும். எஜுகேஷன் கேரியர் இதே சூஸ் பண்ணிக்கலாம்ல? அதே பண்ணுங்க. இந்த டேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, கீவேர்ட்ஸ் தான் நம்ம டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லாட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவன் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸும் வச்சுருப்பாங்க. சரிங்களா? டேக்ஸ் ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு போடுங்க. ஏதாவது ஒரு டைப் ஓப்பன் பண்ணுங்க. கூகுளோட கேரியர் இதான யூடியூப் வீடியோஸ் எல்லாமே கீவேர்ட் பேசிஸ் தானே. மக்கள் தானே சர்ச் பண்ணுறாங்க, அது எந்த கீவேர்டு தான் நம்ம அக்ரி கொடுத்துக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ கொண்டு போய் அங்கே போடுங்க. மொத்தமாக காப்பி ஆலையா? இல்லை, காப்பீடுன்னு கொடுத்தேன். ஆயிருக்கு சார். இந்த மாதிரி இருக்கா? நீங்கள் நோட் பேடில் போட்டு கம்மா மட்டும் பில் பண்ணுங்க. மற்றவங்க பிராண்ட் நேம் வச்சு அதை எடுத்து விட்ருவோம். ஆக்சுவலி அது கமால தான் சார் இருக்கு. ஓகே, அது அடுத்து அப்படியே கொடுங்க. இதுல பேஸ்ட் பண்ணும்போது கம்மா வர மாட்டேங்குது. சரி, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நான் ஓனாக காப்பி பண்ணி. போதும், பப்ளிஷ் பண்ணுங்க. யூடியூப் யூஆர்எல் கேட்குறாங்க சார்.
அதாவது நம்ம கூறுஜெட் ஏதாவது வீடியோடைய யூஆர் எடுத்து கொடுங்க பார்க்கலாம். பட் அது தேவையில்லை, அது இருந்தா கொடுக்கணும், இல்லையா தேவையில்லை. இன்செட் அப்படியே கொடுக்கணும். கேக்கு கூறுஜெட் முடியும். இந்த டாட் அண்ட் காமன் அந்த ஏதாவது அப்படியே இது ஷார்ட்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது வீடியோ கொடுங்க பார்க்கலாம். லிங்க் இங்க மேல இருக்க லிங்க் தானே? மேல இருக்க லிங்க் தான். பப்ளிஷ் ஆயிடுச்சா? வியூ கொடுங்க. கிளிக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வந்துச்சு. இப்போ அந்த லிங்க் இருக்கா? லிங்க் பிளேஸபிள் கிளிக்கபிளா இருக்கா பாருங்க. புரியல. ஸ்லைடுல லிங்க் நம்ம கொடுத்த லிங்க் கிளிக்கபிளா இருக்கான்னு செக் பண்ணுங்க. இருக்கு. ஸோ இதுதான் வந்து பிபிடி சர்வீஸ்ல முக்கியமான விஷயம். சில வெப்சைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவோம், ஸ்லைடு மட்டும் தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம யூஸ் கிடையாது. ஸோ எப்பவுமே நம்ம சப்மிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடில் இருக்கிற லிங்க் வந்து கிளிக்கபிளா இருக்கும். சரி. சரிங்களா? சரி. இதை கவர் பண்ணிக்கோங்க, ஷீட்ல போட்டுக்கோங்க. இதே மாதிரி பிபிடி சர்வீஸ் மற்ற சைட்ஸை செக் பண்ணி பாருங்க. ஸ்லைட் ஷேர் வந்து ரொம்ப பாப்புலரான சைட்ஸ், அது ட்ரை பண்ணுங்க. சரியா? சரிங்க. இதுல இருக்கிற எந்த சைட்ஸ் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல சார்? ஆமா. இது ஆர்டிகல் சப்மிஷனுக்கும் இதே கொடுத்துருந்தாங்க. ஆர்டிகல் சப்மிஷன்ஸ் அது வேறங்க. சைட் ஒரே மாதிரி இருக்குன்றீங்களா? இல்ல, ஒரே சைட் தான் சார். அது இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இமேஜ் சப்மிஷன் சைட்ஸ்னா ஃபேஸ்புக்கும் வரும், ட்விட்டரும் வரும். ஏன்னா அதில் இமேஜ் சப்மிட் பண்ண முடியும்ல. ஸோ அதுதான் அது அந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னா ரிப்பீட்டடாக அந்த கான்செப்ட்ஸ் வந்து ஷோ பண்ண செய்யும். இல்ல, இப்போ இந்த சைட்ல வந்து ஆக்சுவலா ஆர்டிகல் சப்மிட் பண்ணுவோம், பிளஸ் பிபிடி டம்ளரும் ஆப்ஷன் பண்ணலாங்க. இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சப்மிட் பண்ணலாம், அதெல்லாம் நோ இஷ்யூஸ். சரி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதே மாதிரி தாங்க, ஒரு ஆர்டிக்கலை கிரியேட் பண்ணுறீங்க. அந்த ஆர்டிக்கலை கிரியேட் பண்ணிட்டு பிபிடி ரெடி பண்ணுறீங்க. அதை வச்சு நம்ம சப்மிட் பண்ணுறோம். ஆர்டிகல் சப்மிஷன்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. சரிங்களா? ஸோ இதே ஒரு கண்டென்ட் நம்ம ரெடி பண்ணுறது மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா விஷயமே வந்து நம்ம அதனால் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் வந்து இதாக்கமான விஷயம். ஸோ ஒரு கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வந்து ஒரு 5 சைட்ஸில் வந்து ஒரு ஆர்டிகல் சப்மிஷன்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். இதே பிபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிபிடிஸ் வச்சு 5 சப்மிஷன்ஸ் வந்து சப்மிஷன் பண்ணலாம். வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஒரு பிபிடியை நீங்கள் 5 சைட்ஸில் நீங்கள் தாராளமாக சப்மிட் பண்ணலான்னு சொல்லுங்கள். சரிங்களா? சரிங்க சார்.
தென் வந்து இப்போ இமேஜ் எல்லாத்துக்குமே அந்த சபிஷியன்ட் மாதிரி சைட்ஸ். லிமிட் இருக்கா சார்? ஆர்டிக்கிளும் நம்ம ஒரு 5 சைட்ஸில் தான் பிளாக் போடணும் அப்படின்னு? கண்டிப்பா நீங்கள் அந்த லிமிடேஷன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா தான் டூப்ளிகேஷன்ஸ் ஆகாது, ஸ்பேம் சைட்ஸில் உட்கார மாட்டாங்க. ம் சரிங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் சபிஷியன்ட் சைட்ஸ். ஓகே, இப்போ இமேஜ் சபிஷியன்ட் சைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் நம்ம ரெடி பண்ணி காட்டணும், கரெக்டாக? ஆமாம். ஸோ இமேஜ் வந்து டீம் தனியாக இருக்கிறாங்க, நம்மளுக்கு கிராஃபிக்கல் டிசைனர்ஸ் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கான்செப்டை சொல்லி இமேஜ் சபிஷன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இமேஜ் சபிஷன்ஸ் நான் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் அது மூலிமா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த இமேஜை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இல்லை சார் என்கிட்ட தனியாக டீம் இல்லை அப்படின்னா நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணி வாங்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இமேஜ் சபிஷன் சைட்ஸில் வந்து பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேன்வாங்கிறது தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? நான் இப்போயே உங்களுக்கு கேன்வா சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா இது இப்போ படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இமேஜ் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். canva.com போங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் சபிஷன் சைட்ஸு. சரிங்களா? லாகின் கொடுங்க, லாகின் வித் கூகுள் போய்க்கோங்க. சார் இமேஜ் சபிஷன் இமேஜ் ரெடி பண்ணுற சைட் இது, ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ டிசைனிங், நம்ம வந்து அடாப் ஃபோட்டோஷாப் நமக்கு தெரியல, இந்த மாதிரி நம்மளுக்கு வீடியோ ரெடி பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்டே கொடுங்க, எல்லாமே ஸ்டூடெண்ட் தான் நம்ம. சரியா? அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் இந்த கேன்வாங்கிற ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டக்குன்னு டெம்ப்ளேட் நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம். இதை வச்சு ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாருமே வந்து இமேஜஸில் ரெடி பண்ணி சோஷியல் மீடியா சைட்ஸில் போஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் ஒரு 1 வீக் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் மாஸ்டரி ஆயிடுவீங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு சைஸஸ் இருக்கும். சரியா? ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு சைஸஸ் இருக்கும். இப்போ யூடியூப் தப்னைல் அப்படின்னா யூடியூபோட தப்னைல் சைஸ் வேறு மாதிரி இருக்கும், அது நமக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு சைஸுக்கும் நம்ம ஒவ்வொரு விதம், நம்ம எக்ஸாம்பிள் நான் உதவ பார்த்தோம், நம்ம வந்து இமேஜை வந்து ஆப்டிமைஸ் பண்ணும்போது இந்த சைஸில் தான் நம்ம வந்து இமேஜை நம்ம கொடுத்தா தான் நமக்கு வந்து இந்த பிக்சலில் கொடுத்தா தான் இந்த இமேஜ் கரெக்டாக ப்ளேஸ் ஆகும், அந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் இருக்கும். அது மாதிரி கஸ்டமைஸ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா ரைட் சைடில்? அப்படி கஸ்டமைஸ் சைஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 1000 அந்த வித்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தெரியாது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்குன்னு அடிங்க, ஃபேஸ்புக்குன்னு அங்கே சர்ச்சில் அடிங்க. இல்லை கேன்வாலே உள்ளே அடிக்கப்பான், அந்த இருக்கு பா சர்ச். ஃபேஸ்புக்னு அடிங்க, இதிலே வரும் பாருங்க. இதில் ஃபேஸ்புக் கவரு, ஃபேஸ்புக் ஆடு சைஸு, ஆப் ஆடு, இந்த மாதிரி நிறையா வருதுங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் சைஸில் அடிக்கணும். அது வந்து டெம்ப்ளேட், இது பேர். சரிங்களா? அதெல்லாம் ஃபேஸ்புக்னு அடிச்சுன்னா டெம்ப்ளேட்ஸ் நிறையா வரும். அந்த ஆட் சைஸு 1200 × 628 வருதா? ஸோ அதுவே கிரியேட் ஆகி உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? நார்மலாக எந்த ஒரு இமேஜ் சபிஷன் சைட்ஸ்லேயும் 1200 × 628 வந்து கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வேறு சைஸ் இன்ஸ்டாகிராம் போட்டேன்னா இன்ஸ்டாகிராம்னு அடிச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் சபிஷன் சைட்ஸ் நிறைய வரும். சரிங்களா? இந்த மாதிரி நிறையா வருதுங்க இல்லையா? இந்த இடத்துல நம்ம இமேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஏதாவது ஒரு இமேஜ் டெம்ப்ளேட், பிடிச்ச டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு ரிலேட்டட் டு நம்ம எஜுகேஷன் அந்த போஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இந்த இடத்துல வந்து இந்த இமேஜ் இந்த வேர்டிங்ஸை எடுத்துட்டு இந்த இடத்துல இமேஜை நம்ம எடுத்துட்டு நம்ம இமேஜை பிளேஸ் பண்ணிட்டு நம்மளால வந்து இது யூஸ் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணணும். இந்த டெம்ப்ளேட்டை பார்க்கும்போது அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுள் கிளவுடுக்கு ஒரு இமேஜ் ரெடி பண்ண போறீங்க, அதுதான் சரி இதுங்களா? அப்போ ப்ரோன்னு இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரீமியம் வெர்ஷன், அது இல்லாமல் அந்த இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா?
ஜஸ்ட் இப்போ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. ரொம்ப கரெக்டாக லெஃப்ட்ல ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது வந்து ப்ரீமியம். லெஃப்ட்ல வி ஆர் லுக்கிங் ஃபார். ஆமா சார். இதான். அதை கிளிக் பண்ணாங்க. எப்படி செக் பண்ணி எப்படி சொல்றீங்க சார் ப்ரீமியம் கீழே வருதா? ஒரு சின்ன நீங்க அதை கிளிக் பண்ணும் போதே பாருங்க, இது கஸ்டமைஸ் சிலபஸ் வந்துச்சா? இப்போ கீழே நீங்க கிளிக் பண்ணும்போது என்ன வந்துச்சு? ப்ரீமியம் வந்துச்சா? இல்ல யூஸ் திஸ் டெம்ப்ளேட். அதான் அதுல ஒரு சிம்பிள் காட்டுறான் பாருங்க. மேல ப்ரோ. ஓகே ஓகே. நீங்க கொடுத்தீங்கன்னா உள்ள போகாது, டவுன்லோட் பண்ண முடியாது ஆப்ஷனை. சரியா? அதுக்கு தான் கஸ்டமைஸ் கொடுத்துக்கணும். கீழே பாருங்க நிறைய டெம்ப்ளேட்ஸ் இதே மாதிரி ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் ஷோ பண்றானா? அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெட் கலர்ல ஒன்று இருக்கு, அதை சூஸ் பண்ணுங்க. அது பெய்டா? அது பெய்டா? இது சூஸ் பண்ணுங்க. நம்ம பெய்டா இமேஜ் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது பெய்டு அப்படின்னா உள்ள இருக்கிற இமேஜ் வந்து சின்ன இமேஜ் வந்து நம்ம பெய்டு ஆப்ஷன் இருக்கும் அதுல. யூஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுங்க. என்னங்க சார்? யூஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுங்க. இது கஸ்டமைஸ்ல இருக்கே சார். வேற ஏதாவது சூஸ் கொடுங்க. அப்பா அதாவது ஃபுல் ப்ரீமியம்ங்கிறது நான் அந்த டெம்ப்ளேட்டே ப்ரீமியம் ஆனது. சரிங்களா? கஸ்டமைஸ் டெம்ப்ளேட் கொடுங்க. போலையா? இல்ல பேமெண்ட் கேக்குது. இல்ல அதாவது இமேஜ் தான் வந்து கேன்வாவோட இமேஜ். அந்த இமேஜை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்ப ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் பிளேஸ் பண்ண போறீங்க, இருக்கிற டெக்ஸ்ட்டை மாத்தப்பட்டுனா அந்த டெக்ஸ்ட்ல வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ கூகுள் கிளவுட்னு போடுங்க. கூகுள் கிளவுட் கேரியர். நீங்க அப்படி கூட போட தேவையில்ல. கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் கேரியர், கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் மட்டும் போடுங்க. கொஸ்டின் மார்க்ல எடுத்துருங்க. ஓகே. ஒரு சின்ன அந்த இடத்துல வந்து டு அப்ளை அண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த இடத்துல வேற ஏதாவது கண்டென்ட் என்ன கண்டென்ட் போலாம்னு யோசிச்சு கண்டென்ட் ப்ளேஸ் பண்ணுங்க. இல்ல பேக் லிங்க் கொடுக்குற மாதிரி போடலாம் சார். பேக் லிங்க் நீங்க இமேஜ்ல கொடுக்க முடியாது. இமேஜ்ல எப்படி பேக் லிங்க் கொடுப்பீங்க? வெப்சைட் போங்க. நீங்க இதை மறந்துடுங்க. இமேஜ் சப்மிஷன் சைட்ஸ் நம்ம பிபிடிக்கு சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? இப்போ நீங்க பேக் லிங்காக தான் பண்றீங்க. கூகுள் கிளவுட் சர்டிஃபிகேஷன் இந்த லிங்க்குக்கு நீங்க ஒரு பேக் லிங்க் பண்ண போறீங்க. சரிங்க சார். கூகுள் கிளவுட் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் ஹெல்ப்ஸ் டு த பேசிக்ஸ். இவ்வளோ பெருசா இருக்கோ? இந்த லேர்ன் ஃப்ரம் தி வேர்ல்ட்ஸ் டாப் அதை போடுங்க. டபுள் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த லோகோ டிலீட் பண்ணுங்க. மேல இருக்க லோகோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அதை கிளிக் பண்ணி டெலீட் கொடுங்க. அதையும் டெலீட் கொடுங்க. எப்பயுமே ஒரு பிளேஸ் பண்ணும்போது, ஒரு இமேஜ் ரெடி பண்ணும்போது லோகோ கண்டிப்பாக கீழே கொண்டு வாங்க. லோகோ கண்டிப்பாக இருக்கணும். நம்மளோட வெப்சைட்டோட இது வந்து விசிபிளாக இருக்கணும். ஃபோன் நம்பர் விசிபிளாக இருக்கணும். சரிங்களா? அதில் வந்து .com வேற .com கொடுத்துருக்காங்களா? அதை எடுத்துட்டு corejet.com போடுங்க. ஓகேவா?
இதில் வந்து நம்பரை போடுங்க. 99944 +91 999 4408 +91 கொடுத்துங்க. கோஜோட வெப்சைட்டை போய் லோகோ டவுன்லோட் பண்ணுங்க. கீழே இருக்க லோகோ, இது ஒயிட் லோகோன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ 2 விஷயமா இருக்குது. ஒயிட் லோகோ வந்து நமக்கு கலர்டு தெரியல அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறது. எப்பயுமே நான் இந்த மாதிரி தான் இருக்கீங்க. கீழே கோர்ஜெட் லோகோன்னு அடிச்சு டவுன்லோட் பண்ணுவேன். சர்ச்சில் அடிச்சு பாருங்க வருதான்ட்டு. பிஎன்ஜி எப்பவுமே சர்ச் பண்ணும்போது பிஎன்ஜின்னு சர்ச் பண்ணணும். சரிங்க, லோகோ பிஎன்ஜி ஃபார்மெட் இருந்தால் தான் அது வந்து நாட் விசிபிள் நல்லா இருக்கும். ரைட் சைடில் இருக்கிறத க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே சார். பெரிய லோகோ இருக்கு, பெரிய லோகோ இருக்கு. லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குல்லப்பா, அதை எடுத்துக்கோங்க. இதே ஓகேவா? அதே தான். அதை ஓப்பன் பண்ணி எடுங்க. ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் சேவ் கொடுங்க. ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு சேவ் கொடுங்க. இதில் போய் ரைட் கிளிக் பண்ணி இல்லை அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி சேவ் அஸ் கொடுத்து சேவ் இமேஜஸ். ஸோ ஸ்டோர் ஆகும்போது பிஎன்ஜின்னு ஸ்டோர் அதை நோட் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுங்க. இப்போ நம்ம கேன்வாவை போயிட்டு இந்த இமேஜ் அப்லோட் பண்ணோமா, சரிங்களா? அப்லோடுன்னு லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கா? லெஃப்ட் சைடில் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? எங்க சார்? லெஃப்ட் கார்னர் லெஃப்ட்ல பாருங்க. லெஃப்ட் அப்லோட்ஸ் இருக்கு பாருங்க, 3வது. ஓகே. அப்லோட் ஃபைல்ஸ் கொடுங்க. இப்போ டவுன்லோட் பண்ண இமேஜ் உள்ள கொண்டு வாங்க. இது என்ன சார் பண்ணா? ரிமூவ் தி பேக்ரவுண்ட் ஆஃப் யுவர் இமேஜ். அதெல்லாம் விட்டுருங்க. கீழே வாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. நம்ம இமேஜை கிளிக் பண்ணுங்க. இமேஜ் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க. கரெக்டாக அந்த இதை கார்னரை பிடிச்சி மூவ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் சிறுசாக்குங்க. இன்னும் சிறுசு பண்ணுங்க. லோகோ ரொம்ப சின்னதாக இருந்தால் சரியா? ஓகே. கரெக்டான சைஸில் லெஃப்ட் சைடில் கார்னரில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. அவ்வளோதாங்க. ஸோ ஒரு இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் உள்ள வெளியே இருக்க இமேஜை நீங்கள் மாற்றினா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்து பண்ண போகிறீங்க. ஓகே, இந்த கலரை மாற்ற போகிறீங்க, எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். மேலே கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு கலருன்னு ஆப்ஷன் இருக்கா? இந்த கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இங்கே லோகோ அப்லோட் பண்ணால் லோகோ சைஸஸ், லோகோவுடைய கலர்ஸ்லாம் அவங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. சரிங்களா? எப்பயும் பிராண்ட் தீம் கலர்னு ஒன்று இருக்கும். லோகோஸோடைய கலர்ஸை வச்சு மோஸ்ட்லி வந்து அந்த இமேஜஸை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். சரிங்களா? சரி. அதான் பிராண்ட் லுக் இருக்கும். இந்த இமேஜை மாற்ற முடியுமா சார்? எல்லாமே மாற்றலாம். நீங்கள் அதை டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு தெரியுதுங்களா எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு? தெரியும். நிறைய ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஆட் பேஜ் கொடுங்க. இப்போ டெம்ப்ளேட்டே நம்மளுக்கு சூஸ் பண்ணல அப்படின்னாலும் நம்ம புதுசாக நம்ம தனியாக நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ஆட் பேஜ் லெஃப்ட் கீழே இருக்கா? கீழே பாருங்க. இமேஜ் கீழே பாருப்பா. இமேஜுக்கு கீழே ஆட் பேஜ். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் எத்தனை இமேஜஸ் வேணால் ஒரே பேஜில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரே சைஸஸில்.
சரிங்களா? இப்ப டிசைன் லெஃப்ட் சைடுல கிளிக் பண்ணுங்க. டிசைன் மேல ஹோம் கீழ பாருங்க. டிசைன் இருக்கா? இப்ப இதோடைய டெம்ப்ளேட்ஸ் இங்க ஷோ பண்ணுவாங்க. சரிங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்ஸ கூட எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இத குடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. சரியா? சரிங்க. அப்புறம் எலமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த எலமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் இமேஜ், ஸ்டிக்கர்ஸ், ஃபோட்டோஸ் இந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க எடுத்து இங்க யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ரேம்ஸ்ல நீங்க வந்து இமேஜஸ் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பான். இது எல்லாமே நம்மளோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். சரிங்களா? டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த டெக்ஸ்ட்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ் வந்து கொடுத்துருப்பான். சரிங்களா? ஹெட்டிங்கு, ஸ்மால் இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோவிங் இந்த மாதிரி நிறையா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்துருப்பான். இது நீங்கள் எடுத்து எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட தான் ப்ராஜெக்ட்ங்கிறது நீ தனியாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த இதை வந்து நீங்கள் மற்ற இமெயில்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களே நீங்கள் எடிட் பண்ண சொல்லலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம டீமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் அதில். சரிங்களா? ஸோ நாளைக்கு வரும்போது ஒரு 3 இமேஜஸ் வந்து இதை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? 3 இமேஜஸ். சரிங்களா? இமேஜ் சப்மிஷன் சைட்ஸ்க்கு நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். இந்த டூலை கண்டிப்பாக நீங்கள் கற்று தான் ஆகணும். சரிங்களா? அப்போ தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் நாளைக்கு கேட்குறேன். சரிங்களா? இமேஜ் சைஸ் இப்போ நம்ம ஃபேஸ்புக் பண்ணுறோம். சைஸ் இந்த சைஸே போதும். 1200x620 காமன் சைஸ். எப்பவுமே ஒரு இமேஜ் ரெடி பண்ணும்போது இந்த சைஸ் இருந்தாலே நார்மலாக எல்லா சைஸ்லையுமே சப்போர்ட் பண்ணுவோம். மற்ற சைஸ்லையும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம் போட்டால் இன்ஸ்டாகிராம் சைஸ் வரும். அதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இமேஜ் சப்மிஷன் சைட்ஸ் நான் வந்து நம்ம சப்மிட் பண்ணும்போது பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? தென் வந்து வீடியோ சப்மிஷன்ஸும் நம்ம இதில் ரெடி பண்ண முடியும். சரிங்களா? வீடியோ சப்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ண முடியும். இதில் வந்து வீடியோஸ் இதில் இருக்கும் மோஸ்ட்லி. க்ளவுடுன்னு போடுங்க. க்ளவுட் வீடியோஸ்னு ஏதாவது வருதா பாருங்க. சர்ச் பண்ணுங்க. இல்லையா? எலமெண்ட்ஸ் போங்க. படிங்க. வீடியோஸ் வருது பார்த்தீங்களா? அதில் வந்து டெக்னாலஜி ரிலேட்டட் ஏதாவது வீடியோஸ் வருதான் பாருங்க. ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் சைட்ஸ் மாதிரி. வீடியோஸ் இருக்கா தனியா? அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க டெக்னாலஜி அடிங்க. இந்த வெறும் டெக்னாலஜி மட்டும் அடிங்க. அதில் ஏதாவது வீடியோஸ் எடுத்துட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மட்டும் நீங்கள் இமேஜ் நீங்கள் ஜஸ்ட் கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ங்கிறத மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்ட்டை ஒன்று எடுத்து ஜஸ்ட் ஒரு இமேஜுக்கு முன்னாடிக்கு வந்து கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ன்ற மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணி ஒரு லோகோ ப்ளேஸ் பண்ணி விடுங்க. சரியா? ஒரு இமேஜ் சைட்ஸுக்காக நம்ம ரெடி பண்ணுற வீடியோவை நினச்சிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி நம்ம வீடியோவும் நம்ம பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ண முடியும். இப்போ அந்த 13 செகண்ட்ஸ் ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் தனியாக இமேஜில் நீங்கள் வச்சுருக்கீங்க. இமேஜில் நீங்கள் ப்ளேஸ் பண்ண வேண்டாம். இமேஜ் இதுக்கு பதிலாக தனியாக வீடியோ வந்து 1020 எடுத்துட்டு இதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அடுத்து 2வது, 1, 2, 3 நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு பெரிய வீடியோவை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இது மேலுக்கு மேல ப்ளேஸ் ஆகுது. டெலீட் பண்ணிடலாம் சார். டெலீட் பண்ணுங்க. பட் வந்து மோஸ்ட்லி வீடியோஸ் வந்து கம்பெனிஸில் வந்து அவங்க டீம்லேருந்தே அவங்க கொடுத்துருவாங்க. அப்படிலாம் நம்ம நம்ம யூடியூப் வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோங்க அந்த வீடியோ நம்ம யூஸ் பண்ணிப்போம். சரிங்களா? சும்மா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு வீடியோ நம்ம ரெடி பண்ண முடியும். அதையும் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதில். சரியா? சரிங்க சார்.
கேன்வாவில் வந்து பேக் போங்க. பேக் மேலே ஹோமுக்கு இதில் பிபிடி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம்ப்பா. இதில் பிபிடி நீங்கள் ரெடி பண்ணலாம். சரிங்களா? ப்ரெசன்டேஷன், ஒயிட் போர்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் ரெடி பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லா டாபிக்ஸையும் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது புரியலட்டா எனக்கு கேளுங்க. சரிங்களா? சரிங்க. இதுல வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். அதான் இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த வீடியோஸ் தான் நம்ம இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் அந்த ஒரு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணுங்களேன். ஏதாவது வீடியோஸ் கிளிக் பண்ணுங்க. மேலே டெம்ப்ளேட் மேலே காட்டுறான் பாருங்க. சரி, ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை காட்டுங்க. வீடியோஸ் இருக்கு இல்லையா, வீடியோஸ் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணுங்க. மொபைல் சைஸஸ், வீடியோ சைஸஸ் மாறும் இல்லையா, அதில் தான் அதாவது மொபைல் சைஸஸில் மாற்றிக்கலாம், வீடியோ சைஸில் மாற்றிக்கலாம். இப்போ கீழே வந்து 15 செகண்ட் 7 செகண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் காட்டுறான்னா, இந்த இடத்துல அந்த ப்ளஸ் சிம்பிள் பதிலாக அந்த இமேஜ் நம்ம சர்ச் பண்ணி எடுத்தீங்கல்ல, அதை வந்து அந்த இமேஜை கொண்டு வந்து ட்ராக் பண்ணி இங்கே வைங்க. இல்ல இப்போ வீடியோவை சூஸ் பண்ணா நெக்ஸ்ட் தான் சார் ஆகும். இல்ல பிரியா, இப்போ வீடியோ நம்மகிட்ட இல்லை, வீடியோ நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. வீடியோ வேணும் இல்லை, அந்த வீடியோ விடுங்க. அந்த வீடியோஸ்ல இருந்து நம்ம இப்போ எடுத்து நம்ம சர்ச் பண்ணி எடுத்தோம்லப்பா, அந்த மாதிரி எலமெண்ட்ஸ்ல போய் சர்ச் பண்ணி வீடியோ விடுங்க. இது போய் ஸ்டாக் வீடியோன்னு சொல்லுவோம். இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நம்ம ட்ராகிங்ல போடுங்க. கீழே இப்போ போட்டிங்களா? இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா 15 செகண்ட்ஸ் இருந்து ஆட் ஆயிடுச்சு. கீழே பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் ஒன்று, இதை ஃபர்ஸ்டா போடுங்க. இதை ஃபர்ஸ்ட் இந்த ட்ராக் கொண்டு போய் ஃபர்ஸ்ட்ல போடுங்க. நோ இதை ட்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணாமல் செகண்ட் வீடியோ வச்சுக்கோங்க. சரிங்களா? டெலீட் பண்ணுங்க இதை. இப்போ ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி அந்த சைஸை வந்து கரெக்டாக அலைன் பண்ணுங்க. பெருசை கரெக்டாக மாற்றுங்க, சைஸை மாற்றுங்க. இப்போ செகண்டோட சைஸை கரெக்டாக மாற்றுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து எடுத்து சைஸஸை மாற்றி கரெக்டாக வந்து வச்சுக்கிங்கன்னா ஆடியோலாம் பிரச்சனை இல்லையா சார்? எதனா சும்மா செகண்ட்ஸ் மட்டும் இருந்தா செகண்ட்ஸ் பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோரை தனியாக அதை ஆட் பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு சபிஷன்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். நீங்கள் இதை வச்சு நீங்கள் பெரிய பேக்லிங்காக தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு வீடியோ சின்ன ரெடி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். சரிங்க. சின்னதாக சோஷியல் மீடியா போஸ்ட் போடுறதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு சபிஷன்ஸ் கொடுத்துட்டு கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் நீங்கள் போவோம். இப்போ கிளிக் பண்ணிட்டு ப்ளே பட்டன் கிளிக் பண்ணுங்க. எப்படி இருக்குது? ஒரு வீடியோ கிரியேட் பண்ண மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இமேஜஸ் இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம டைமிங் தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த டைமிங் இவ்வளோ ஷோ ஆனோம், 2 செகண்ட் ஷோ ஆனால் போதும், 2 செகண்ட் 3 செகண்ட்ஸுக்கு நீங்கள் டைமிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு வரும்போது நீங்கள் வந்து வேற டெக்ஸ்ட் நீங்கள் போடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட்டாக ரெடி பண்ணி ஒரு 1 or 2 மினிட்ஸுக்கு நீங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணிங்கன்னா வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ சபிஷன்ஸுக்கு இதே மாதிரி ஒரு 5 வீடியோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ரீ தான் நம்மளுக்கு இருக்குது. ஜஸ்ட் தானே ஆட போகிறீங்க. இதை வீடியோ சபிஷன்ஸ் வச்சுட்டு நம்மளே வீடியோஸ் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்க. பட் இதையே நம்ம வந்து இந்த இதை யூஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் ஸ்டாக் வீடியோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஸ்டாக் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா நிறைய சைட்ஸில் வந்து நம்ம பேக்ரவுண்டில் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய கொடுப்பாங்க. அதை எடுத்து நம்ம வீடியோஸ் கிரியேட் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணலாம். சரிங்களா? ஃப்ரீ ஸ்டாக் வீடியோஸ் அடிங்க. ஃப்ரீ ஸ்டாக் இன்னும் இங்கே கிடையாது, கூகுள் ஃப்ரீ ஸ்டாக் வீடியோஸ் இப்போ சர்ச் பண்ணுங்க. ஷட்டர் ஸ்டாக்ங்கிறது வந்து எப்பயும் ப்ரீமியமில் இருக்கும். பிக்ஸி பே ஃப்ரீ இதெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட்ஸில். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கா,
எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கிறிஸ்மஸ் விஷஸ் போடுறீங்க, அதுக்கு நீங்க ஒரு வீடியோ ரெடி பண்றீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க அவங்க. சின்னதா வந்து பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை வந்து சூஸ் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிட்டு முன்னாடி வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ்னு போட்டுட்டு கீழே பை போட்டு நம்மளுடைய பிராண்ட் நேம் தூக்கி போட்டால் போதும். கரெக்டா? சின்ன ஒரு இமேஜ் வீடியோ செக்ஷனுக்கு வீடியோ ரெடி பண்ண மாதிரி ஆயிடுச்சா? அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கிரியேட்டிவிட்டி நம்ம தான் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. சரியா? சரிங்க. சரி, ஓகே. நாளைக்கு வரும்போது 3 இமேஜ் ரெடி பண்ணிட்டு வாங்க, ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்த சைஸஸ் நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி சார். 3மே இந்த கோர்ஸ் நம்ம சப்மிட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது அதில். கரெக்டாக? ஸோ ஆனால் அதுக்கு நம்ம ரெடி பண்ணக்கூடிய கண்டென்ட்ல தான் நமக்கு வேலையே நிறைய இருக்குது. அதனால தான் நம்ம அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் நம்ம. சரிங்க? சரிங்க சார். குட். சொல்லுங்கள், எதை சொல்ல வந்தீங்க? இப்போ அந்த இமேஜஸும் வீடியோவும் வந்து அந்த இந்த சைட்டுக்கு தானே சார்? ஆமாம், சபிஷியன்ஸ்க்கு தான். ஆமாம், கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்முக்கு ரெடி பண்ணாங்க. இது அக்கௌண்ட்டுக்கும் ஒரு உங்களோட அது நம்ம இமேஜஸில் வந்து லோகோ இருக்கணும், .com இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கணும். சரிங்களா? கூகுள் க்ளவுட் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் வச்சுக்கோங்க. அதை பற்றின சில டெஸ்கிரிப்ஷன் வச்சுக்கோங்க. டெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இருக்கலாம். சைடில் இருக்கிற இமேஜஸை வந்து மாற்றுங்க, பிஎன்ஜி இமேஜ் எடுத்து மாற்றுங்க. ஒரு வெப்சைட்டில் எதுவும் டவுன்லோட் பண்ணும்போது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி மற்ற இமேஜ் பிஎன்ஜி எடுக்கும் போது பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணாமல் வந்துச்சு அப்படின்னா அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவர்னு போட்டுட்டு அந்த இமேஜை சப்மிட் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணணும். சரியா?